ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்னென்னா எல்சிஎம் ஹச்சிசிஎஃப்பில் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் சாப்டர் 1 வந்து பார்க்க போகிறோம். இங்கே வந்து என்னென்னா எந்தெந்த புக்கில் என்னென்ன சாப்டர் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் புதுசாக படிக்கிறீங்க, பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து என்னென்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுபடி தான் வந்து போகிறேன். என்னென்னா படிக்கணும், வரிசையாக இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு தான் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து என்னென்னா இப்போ ஃபஸ்ட்டு சம்மு பாருங்கள். இதில் வந்து என்னென்னா எடுத்துக்காட்டு சம்மிலேருந்து நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது 62, 78 மற்றும் 109 இதை வந்து வகுத்தோம்னா நம்மளுக்கு மீதி என்ன கிடைக்கும்னா 2, 3 மற்றும் 4 வந்து மீதியாக வந்து கிடைக்குது அப்படின்னா ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது 62 ஏதோ ஒரு எண்ணால் நம்ம வகுக்கும்போது அதுக்கு மீதி என்ன கிடைக்கும் அப்படின்னா 2 வந்து கிடைக்குதான், சரிங்களா? இப்போது இதை வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு இதை வந்து காரணிப்படுத்திக்குவோம். இப்போ வந்து என்னென்னா இங்கே மீதி வகுக்கும்போது மீதி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வந்து என்னென்னா கொடுத்துருக்க நம்பரால் அந்த மீதியை வந்து என்ன பண்ணிக்கலாம், வகுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ முறையே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 62க்கு 2 போட்டுக்கணும், 78க்கு 3 போட்டுக்கணும், 109க்கு வந்து 4ஆல் வகுத்துக்கணும், அந்த மாதிரி, சரிங்களா? இப்போ இதை வந்து என்னென்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம ஹச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும், சரிங்களா? எதுக்கு 60, 75, 105 இதுக்கு வந்து நம்ம ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிச்சாலும் சரி, மொத்தமாக கண்டுபிடிச்சாலும் சரி, சரிங்களா? இப்போ தனித்தனியாக அதை வந்து என்னென்னா கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் வந்து இந்த ஹச்சிசிஎஃப் வந்து உங்களுக்கு இது வந்து என்னென்னா டானா வகுத்தல் வந்து போட தெரியும்ல, பார்த்துக்காங்க எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ இதுக்கு எப்படி ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ 60ன்னு இருக்குல்ல, 60க்கு நம்ம என்ன 2 × 2 × 5 × 3, ஓகேங்களா? 75க்கு 5 × 5 × 3, 105க்கு வந்து என்ன அப்படின்னா 5 × 3 × 7. இப்போ ஹச்சிசிஎஃப்னா இந்த 3 வேல்யூலே வந்து என்னென்னா காமனாக இருக்கணும், சரிங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2 வந்து இல்லை, ஓகேவா? 2 வந்து இல்லாதனால நம்ம விட்டுறணும். 3லேயுமே 2 இருக்கணும். இப்போ 5 வந்து என்னென்னா 3லேயுமே இருக்குது, இங்கே 1, இங்கே 1, இங்கே 1. அடுத்து 3 இருக்கான்னு பார்க்கணும். 3 வந்து என்னென்ன 3லேயுமே இருக்குது, இதில் இருக்குது, இதில் 1, இதில் 1. இதுதான் ஹச்சிசிஎஃப், புரியுதுங்களா? இப்போ எல்சிஎம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து கூட்டணும். இப்போ 2 வந்து 2 தடவை வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஒரு தடவை எடுத்துக்கணும். 5 2 தடவை வந்திருக்குன்னா அதை ஒரு தடவை எடுத்துக்கணும், சரிங்களா? இது ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 15, ஓகேங்களா? இப்போ இந்த 62 15ஆல் வகுக்கும்போது மீதி நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும், சரிங்களா? அதுதான் வந்து முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். அப்படின்னா அதோட ஹச்சிசிஎஃப் என்ன இருக்கும், 15ஆக தான் இருக்குது, சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ 62 இந்த வந்திருக்க ஆன்சர் 15ஆல் நம்ம வகுக்கும்போது 4 15 60, பேலன்ஸ் என்ன கிடைக்கிது, 2 கிடைக்கிது, சரிங்களா? இப்போ நம்மளுக்கு என்னென்னா ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி 15ஆல் வகுத்தோம் அப்படின்னா அதோடைய மீதி வந்து நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் சம். இது வந்து என்னென்னா பிகினர்ஸாக இருக்கிறவங்க புரியாதவங்களுக்கு உள்ள டீட்டெயில்டாக நான் சொல்லிகிட்ருக்கேன், சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு சம்மு. நெக்ஸ்ட் சம்மு. நூல் விற்பனையாளர் 175 ஆங்கில நூல்களையும் 245 அறிவியல் நூல்களையும் 385 கணித நூல்களையும் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஒவ்வொரு பெட்டியிலும் பாட வாரியாக சம எண்ணிக்கையில் 3 பாடல் நூல்களையும் வைத்து என்னென்னா விற்க விரும்புகிறாரு, சரியா? அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஒரு பெட்டியில் உள்ள ஒவ்வொரு பாடல் நூல்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆங்கில நூல்கள் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், தனித்தனியாக எடுத்து எழுதிக்க போகிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம்
ஓகேங்களா? இப்ப அதிகபட்சமாக எத்தனை பெட்டிகள் தேவைப்படும் அப்படின்னு இருக்காங்க. அதிகபட்சம் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கண்டுபிடிக்கணும். ஹச்சிசிஎஃப் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்பனா 175, 245, 385 இதுக்கெல்லாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, காரணிப்படுத்தணும். காரணிப்படுத்திட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சம்மில் செஞ்சோம் பார்த்தீங்களா? ஹச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதே மாரி ஒவ்வொன்றுக்கும் நம்ம கண்டுபிடிப்போமா? 175 அதுக்கப்புறம் 245க்கு அதுக்கப்புறம் 385க்கு இந்த இதுக்கெல்லாம் கண்டுபிடிக்கணும். இப்போ 175க்கு போடலாமா? 5ஆல் வகுத்தோம்னா 3 15 மிச்சம் 2 5 25 இங்கே 5 7 35 இங்கே 5ஆல் போட்டோம்னா 7 35 இங்கே 3 7 35 சாரி இங்கே வந்து 7 போடணும். 7 11 7 வந்து 77 இங்கேயும் அதே மாதிரி 7ஆல் போட்டோம் அப்படின்னா 5ஆல் போட்டோம் அப்படின்னா 4 20 மிச்சம் 4 9 45 7 7 49 ஓகேங்களா? இப்போ இது மாதிரி எடுத்துக்கணும். நான் ஃபஸ்ட்டு அதில் ஹச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்தேன்னா அதே மாதிரி இங்கே வந்து என்னென்னா எல்லாத்துலேயுமே சேமாக இருக்கணும். இப்போ 5 எடுத்துக்கோங்களேன். 5 வந்து என்னென்னா 175லேயும் இருக்குது, 385லேயும் இருக்குது, 245லேயும் இருக்குது, 3லேயுமே இருக்குது. அதே மாதிரி 7மே 3லேயுமே இருக்குது. அப்படின்னா என்ன வரும்? 5 × 7 7 35 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ அப்படின்னா இது என்னது? இந்த 35 அப்படிங்கிறது என்னது? 35 பெட்டிகள் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? ஏன்னா 3க்கும் சேர்த்து தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படின்னா எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? 35 பெட்டிகள் வந்து என்னென்னா தேவைப்படும். ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா இப்போ ஆங்கில நூல் அதுக்குள்ளே எத்தனை போடணும், அறிவியல் நூல் அதுக்குள்ளே எத்தனை போடணும், கணித நூல் அதுக்குள்ளே எத்தனை போடணும் அப்படின்னா 175லிருந்து 35 நம்ம வந்து வகுத்தோம் அப்படின்னா எத்தனை நூல்கள் வந்து என்னென்னா ஒரு பெட்டிக்குள்ளே போடணும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இப்போ இது வந்து இந்த மாதிரி எழுதிட்டோமா? 175 / 35 இங்கே 7 35 அங்கே அடித்தோம்னா 3 15 மிச்சம் 2 5 25 இங்கே 1 7 7 35 5 அப்போனா ஆங்கில நூல் எத்தனை போடலாம்? அந்த பெட்டிக்குள்ளே 5 புத்தகம் போடணும். எந்த 35 பெட்டிக்குள்ளேயும் வந்து என்னென்னா 5 புத்தகமாக போடணும். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் 245 சரிங்களா? இப்போ இதை அடித்து போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 5ஆலே அடிச்சுக்கலாம். சரிங்களா? 5 35 இங்கே 4 20 இங்கே 4 இங்கே 9 45 அப்படின்னு வருமா? அதுக்கப்புறம் 7ஆல் அடிச்சுக்கலாம். 1 7 7 49 அப்படின்னா இது என்னது? அறிவியல் நூல் வந்து என்னென்னா 7 நூல் வந்து என்னென்னா ஒரு பாக்ஸ்க்குள்ளே போடணும். ஓகேங்களா? அதே மாதிரி 35 பாக்ஸ்க்குள்ளே போடணும். ஓகேங்களா? இப்போ 7 × 35 நீங்கள் இது பண்ணி பார்த்தாவே 245 நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி தான் 385 / 35 இருக்குல்ல, இங்கே வந்து என்னென்னா ஒரு 35 35 மிச்சம் 3 இங்கே ஒரு 35 35 அப்படின்னா 11 அப்படின்னா 11 கணித நூல்களை வந்து என்னென்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே போடணும். சரிங்களா? அப்படின்னா எத்தனை பெட்டிகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சு, எத்தனை நூல்கள் வந்து ஒவ்வொரு பெட்டிக்குள்ளே போடணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ ஆங்கில நூல் 5, அறிவியல் நூல் 7, கணித நூல் வந்து 11 மொத்தம் எவ்வளோ ஒரு பெட்டிக்குள்ளே போடலாம்? 23 வந்து போடலாம். சரிங்களா? இப்போ அப்படின்னா பெட்டியில் உள்ள மொத்த நூல்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? போட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன வரும்? 23 வரும். சரிங்களா? அப்படின்னா எத்தனை பெட்டிகள் இருக்குது? 35 பெட்டிகள் இருக்குது. ஒரு பெட்டிக்குள்ளே எத்தனை போடலாம்? 23 புக்கு வந்து போடலாம். இது ரெண்டையும் நம்ம வந்து பெருக்கி பார்த்தாவே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 805 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து தேர்ட் சம் வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போ 18 மற்றும் 30 ஆகிய எண்களின் எல்சிஎம் ஹச்சிசிஎஃபோட ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா 18க்கும் 30க்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எல்சிஎம்மும் ஹச்சிசிஎஃப்பும் வந்து என்ன பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? எப்பயுமே உங்களுக்கு இந்த டானா வகுத்தல் போட தெரியும்ல, அதே மாதிரி என்ன படிக்க அப்படின்னா போட்டுக்கோங்க. போட்டுட்டு நான் உங்களுக்கு ஹச்சிசிஎஃப் இதில் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 2 நம்பரை தனித்தனியாக எடுத்து எழுதுறீங்க அப்படின்னா 2 அங்கே மேலே இருந்துச்சுன்னா கீழே இருக்கணும். இப்போ வந்து மேலே 3 இருந்துச்சுன்னா கீழே 3 இருக்கணும். இங்கே 2 மேலே இருக்குது, கீழே இருக்குது. சரிங்களா? அப்படின்னா இதுக்கு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? ஹச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போனா என்ன இருக்கும்? 2 நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 3 இருக்குல்ல, 3 மேலே இருக்குது. அப்படின்னா 2 3 6. இப்போ எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். சரியா? எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கும் போது இங்கே மேலே 2 இருக்குது, கீழே 2 இருக்குது. இப்போ 2 2 இருக்கனால ஒரு 2 போட்டுக்கிட்டாவே நம்மளுக்கு போதும். சரிங்களா? 2 2யுமே நம்ம எடுத்து போட தேவையில்லை. இங்கே மேலே 3 இருக்குது, கீழே 3 இருக்குது. அப்போனா ஒரு 3 போட்டுக்கிட்டாவே நம்மளுக்கு போதும். சரிங்களா?
போட்டுட்டு தனித்தனியாக இருக்கும்ல, இந்த 3 இந்த 5 தனித்தனியாக இருக்குது, காமனாக அதில் இல்லை. அப்போனா அதையும் என்ன பண்ணிக்கணும், சேர்த்து எழுதணும். சரிங்களா? அதுக்கும் எல்சிஎம்முக்கும் ஹச்சிசிஎஃப்க்கும் இதுதான் வித்தியாசம். அது காமனாக எடுத்து எழுதணும். இங்கே காமனாக இருக்கிறத எடுத்து எழுதிட்டு ரிமைனிங் என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதணும். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு 60 வரும். ஹச்சிசிஎஃப் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 6 கிடச்சிருக்கு. எல்சிஎம் வந்து என்னென்னா 90 கிடச்சிருக்கு. அடிச்சு போட்டோம்னா அப்படின்னா 1:15 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் சம் வந்து பார்க்க போகிறோம். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுக்கும்போது மீதி வந்து 4ஐ தரும் மிகச்சிறிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபஸ்ட்டு சம்மில் என்ன படித்தோம், ஹச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிச்சோம். இங்கே வந்து என்ன அப்படின்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா டானா வகுத்தல் வந்து போட்டுக்கணும். சரிங்களா? டானா வகுத்தல் போட்டுட்டு இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம் வந்து இதுக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். எல்சிஎம் = 2 × 2 × 127. சரிங்களா? இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து பெருக்கி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 508 வந்து கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து என்னென்னா நம்ம அங்கே ஹச்சிசிஎஃப் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து என்னென்னா கொடுத்துருக்க நம்பரால் நம்ம மைனஸ் பண்ணணும். இங்கே எல்சிஎம் அப்படிங்கிறம்போது இதோட வேல்யூவோட நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா +4 வந்து நம்ம ஆட் பண்ணணும். சரிங்களா? எல்சிஎம் ப்ளஸ் மீதி. எல்சிஎம் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, 508, மீதி வந்து 4. இதை வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 512 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். புதுசாக இருக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி